ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இது வந்து எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது. இந்த மாதிரி வந்து உற்சவர் சிலை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலோட விசேஷம் என்னென்னா, இது நவபாஷானம் 1008 மூலிகையினால் செய்யப்பட்ட விக்கிரகம். ஸோ இந்த கோவிலில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் 48 நாள் அதுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் கனவுலையாவது தெரியும். ஸோ இதுதான். ஸோ இப்படி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம், இந்த 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் இந்த மாந்திரிகத்தில் இருக்கிற ஆன்மீகத்திலையும் கோவில் வச்சுக்கிறோம். ஸோ என்னுடைய மனசை நெருடின ஒரு விஷயம், இவர் பேர் வந்து சாய் ரிப்பீட். இவங்க அம்மாக்காக தான் நம்ம பார்த்தோம். அவங்கள இன்னைக்கு வரைக்குமே நான் அக்கான்னு சொல்லிட்டு தான் வழிபட்டு இருக்கிறேன். ஐயா அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு கொண்டு வாங்குவேன். எப்பவுமே அவங்க இது பண்ணி தான் பண்ணுவேன். கொடுங்க, என் கையில் கொடுங்க. ஸோ இவங்க தான் அது. இவங்க பேர் மிஸ்ஸஸ் கவிதா. ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்நாளை வந்து கொஞ்சம் தள்ளி போடுற ஒரு விஷயம் பண்ண. பட் அன்ஃபார்ச்சுனேட் இவங்க இறந்துட்டாங்க. எத்தனை மாதத்துக்கு சார்? 3 months இருக்கும். 3 months முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷ காலங்களாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத, ஸோ நான் சொல்கிறத விட அவங்க பையன், அவங்க ஒரே ஒரு பையன். ஸோ இவங்க இப்போ இல்லை. ஆனால் இன்றைக்குமே இவங்களை வந்து என்னுடைய மனசில் நீங்காத இடம் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாந்திரிகத்தில் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்த விஷயத்துலலாம் இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். சரி, நானே பேசுறது நல்லா இருக்காது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத அவருடைய மகன் அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பார். சார் இவனை பற்றி அப்படியே சொல்லி என்னென்னு சொல்லுது. சாய், நான் வந்து ஐடி கம்பெனி வேலை செய்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பிஃபோர் கேன்சர் ஆச்சு. அம்மாவுக்கு அஃபெக்ட் ஆகும்போது பார்த்தோன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்போம், எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும். பட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 1 year நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் நாங்கள் திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி அஃபெக்ட் ஆகிருக்கு, பாடிலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சொன்னாங்க. அப்போது திரும்பி நாங்கள் என்ன பண்ணி எது பண்ணி தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நாங்கள் காமிச்ச ஹாஸ்பிட்டலாம் திரும்பி செகண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இதுக்கப்புறம் இருக்கிற வரையும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கடவுள் இந்த வழி தான் சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியே ஒரு ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான் 3 பேர் தான். ரொம்ப எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் செந்தில் சார் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தம்பி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ணன், ஊரும் பார்த்தீங்கன்னா எனக்கு குருஜி, நான் குருஜியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அவரும் ரொம்ப தம்பி மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செந்தில் சார் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி அக்கா அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, என் ஃப்ரெண்டு சதீஷ்ன்ற ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் வச்சுருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, ஓடி கோயிலுக்கு வாங்கக்கான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அம்மாவால் வர முடியல. அப்போது சொன்னப்போ என்ன சொன்னாருன்னா, சரி அம்மாவால் வர முடியலனா கூட நீயாவது வான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்து யாகத்துக்கு வந்தேன், அமாவாசை யாகத்துக்கு வந்தேன். அமாவாசை யாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் அச்சு வெள்ளம் வந்து போட்டால் நோய் நொடிகள்லாம் தீர்வு சொன்னாங்க. அது நாங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது எங்கள் அம்மாவுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, நோய் தீர்க்கும் சிவச்சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படின்னா மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களையும் வந்து குணப்படுத்தும். உங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, இப்போ குணப்படுத்தலையே அப்படின்னு. ஸோ ஒரு மனிதனாக பிறந்தால் இறப்புன்றது நிச்சயம். அந்த அவங்களோட இறப்பை நம்ம நிறுத்த முடியாது, ஆனால் அந்த வாழ்நாளை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ அந்த விஷயங்களை ரொம்ப சிரமம் கொண்டு ரொம்ப டெடிக்கேஷனாக வந்து பண்ணும். அதுதான் அவர் சொல்ல வர தயங்குறாரு. அவருக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா இறந்து போகிறதுக்கு ஒரு 1 month பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குருஜியும் இல்லை, அப்போ ஊரில் இல்லை, அவர் இங்கே தீட்சை வாங்குறதுக்காக போயிருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போச்சு. அவர் சொல்லுவார் எப்பவுமே என்கிட்ட, இந்த மாதிரி என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஃபஸ்ட் சொல்கிறா சாய் சொல்லுவார். அந்த டைமில் அவர் தீட்சை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 13 நாள் சம்திங் அது வந்து ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவர்கிட்ட வந்து பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. அந்த டைமில் கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவரே கேட்டார் என்கிட்ட, அதுமாதிரி அம்மா இப்படிலாம் இருக்காங்க, எனக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் நான் தீட்சையில் இருக்கும்போது. நீங்கள் அம்மா நான் மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு ரொம்ப போராடணும். அதுக்கப்புறமும் அம்மா இது என்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான் 2 மாதத்தில் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாள் குறிச்சிட்டாங்க.
இவருக்கு அப்போ தான் 25 வயசு, கல்யாணம் பண்ணணுன்ற இதெல்லாம் இல்லை. ஆனால் தான் இறக்கிறதுக்குள்ளே தன் மகனுக்கு வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் 1.5 மாதத்தில் ரொம்ப கடகடன்னு பார்த்து திருமணம் முடித்தோம். அப்போ என்கிட்ட இது வருது, நம்ம பண்ணோம். அவருடைய வாழ்நாளில் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ தள்ளி போட முடியுமோ இத்தனை நாள்னா 1 வருஷம். ஸோ இதுதான், இது கடவுளோட அனுகிரகம். என்னால் முடிஞ்ச விஷயங்களை அவங்க எல்லாத்தையுமே பண்ணோம். ஆனால் அவங்களுடைய இறப்பு எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏன்னா ஐயா இன்றைக்கி சொந்த பந்தங்களே தன்னுடைய கல்யாண நோட்டீஸில் அவங்களுடைய பிள்ளைங்க பேர், சொந்தக்காரங்க பேர் போடாத இந்த காலகட்டத்தில் இவருடைய திருமணம் நோட்டீஸில் இவங்க பெரிய சொந்தம், இவங்க சாதாரண ஒரு இதெல்லாம் இல்லை, மிகப்பெரிய ஒரு சொந்த பட்டாளம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதில் அந்த நோட்டீஸோட பின்னாடி தாய் மாமன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரையும் என்னுடைய உயிர் நண்பன் செந்திலோட பேரையும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு உணர்வு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு இவங்க எங்கள் மேலே வச்சிருந்த ஒரு மரியாதை, சொந்தம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இவங்க வேறு காஸ்ட், நாங்கள் ஒரு காஸ்ட்டு. இந்த நட்பு தான் அம்மன் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு உறவுன்னு பார்த்தா இந்த பத்ரகாளி அம்மன் தான். அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். ஒவ்வொரு அந்த கொடை விழாவுக்கு வந்து ஒரு ஆடு நம்மளுக்காக இந்த கோவிலுக்காக பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல். அந்த திருமண இதில் எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. எங்களுக்கு கொடுக்கும்போது தாய் மாமன்கள் அப்படின்னு போட்டு எங்கள் 2 பேர் பேரும் போட்டிருக்காங்க, யார் பண்ணுவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட அது அவங்க அம்மா தான், இவங்க தான் பண்ணது. அது மாதிரி நோட்டீஸை அடித்து கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதியை நாங்கள் இழந்துட்டோம். ஸோ என்னால் என்ன முடியும்னா அவங்கள வாழ்நாளில் கொஞ்சம் தள்ளி போட முடிஞ்சது. அது இந்த கடவுளுடைய அனுகிரகம். நான் எடுத்த உபாசன தெய்வங்கள்கிட்ட நான் முறைப்படி வேண்டது தான். ஸோ அது மாதிரி தான் எவ்வளோ மனிதனுக்கு எத்தனையோ நோய்கள் வருகிறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாளை தள்ளி போட நான் முயற்சி பண்ணேன். கடவுள் அனுகிரகத்தில் அது முடிஞ்ச வரைக்கும் நடந்தது. அது மாதிரி யாருக்கெல்லாம் ஆத்மார்த்தமாக இந்த வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம். உண்மையாக நம்புங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன மனசார கேட்குறோமோ அதை அப்படியே திருப்பி தரும். இதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லணுமா? மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா உடம்பு சரியான டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸ் மேலே சரியாக போக முடியாத டைம் அது. அது வேற ஏதோ பிரச்சனை வேற சொன்னார், வேலை போகிற மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப அழுதேன். ஒரு மாதிரி ஏன்னா வேலை போகிற மாதிரி என்ன பண்ணுறது தெரியலாம். இப்போ தான் கொஞ்சம் வேலை வந்ததுன்னா ஆக்சுவலாக அம்மா நீங்கள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்தது. அப்போ தான் எனக்கு வேலை வந்தது. வேலை வந்து ஒரு நல்ல செய்தி. பட் அம்மா உடம்பு சரி ஒரு பிரச்சனை வந்தது. உங்களை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பூஜை பண்ணி ஒரு இது பண்ணி கொடுப்பீங்க, தாயத்து ஒன்று கொடுப்பீங்க. தாயத்து போட்ட ஒரு வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நான் தான் டாப்பில் இருக்கேன். காசு கிடக்குறேன். எத்தனை நாள் இருந்தீங்கன்னு சொல்கிறேன். ஒரு 7 மாதம் நான் டாப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட தப்பு நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து சில ரூல்ஸ் சொன்னீங்க. இந்த மாதிரி தாயத்தை போட்டால் கீழே வெறுந்தரில் படுக்கக்கூடாது. சில ரூல்ஸ்லாம் சொன்னீங்க. அது நான் வந்து என்ன அறியாமல் நான் படுத்துருந்தேன். அது வெறுந்தரில் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஏன் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதாவது இந்த தாயத்து இருக்குன்னு இதுக்கு வந்து உயிர் இருக்குது. இது வந்து எப்படி சொன்னால் காரிய வீட்டுக்கு கூட சாப்பிடக்கூடாது, பவர் போயிடும். டெத்து வீட்டுக்கு போகக்கூடாது, இதை போட்டுட்டு போகக்கூடாது, போய் தான் வேணால் கழட்டி வச்சுட்டு போகணும். அதே மாதிரி பெண்கள் பூ பெய்திருப்பாங்களா, குழந்தைங்க பருவம் அடைவாங்களா, அந்த தீட்டு வந்து ஆகாது. முக்கியமாக இது வந்து பூமியில் பட்ட பிரபஞ்ச ஆற்றலுக்கு வந்து இது வந்து பவர் போயிடும். இது இந்த கண்டிஷனுக்கு அவங்க கட்டுப்படணும். இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த டாப்பில் இருந்து கீழே தரையில் தரையில் பட்டுட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி கேட்டுக்காரு, தாயத்து ரெடி பண்ணி தரணும். இப்போ தான் சொல்கிறாரு அது. ஸோ இது விஷயங்கள். அதனால் என்னென்னா மாந்திரிகம் அப்படின்றது நம்ம இஷ்டத்துக்கு கிடையாது ஐயா. அதில் என்னென்ன வழிமுறைகள் பண்ணியிருக்கோ சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம பண்ணோன்னா கட்டாயமாக நம்ம சாதிக்கலாம். இதுக்கு வந்து இவங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாந்திரிகத்தில் நல்லதுக்காக மட்டுமே நல்லதை மட்டுமே நினச்சி செய்யும்போது நம்மளுக்கு எந்த கெடுதலும் வராது, நம்மளை சார்ந்தவங்களுக்கு எந்த கெடுதல் வராதுன்றதை இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இந்த போலியாக இருக்கிற மாந்திரிகவாதிகளுக்கு சொல்கிற விஷயங்கள் முறைப்படி உபாசனை எடுத்து பண்ணுங்கள், மனசார பண்ணுங்கள், அந்த ஓரை பார்த்து பண்ணுங்கள். எந்த ஓரையில் என்ன பண்ணால் நல்ல வேலை செய்கிற அப்படின்றத அதுக்கெல்லாம் முக்கியமாக நல்ல குருமார்கள் கிடைக்கணும். எனக்கு அது மாதிரி நிறைய நல்ல குருமார்கள் கிடைச்சாங்க, ரொம்ப மோசமான குருமார்களும் கிடைச்சாங்க. ஸோ அதனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை விட்டுட்டு நல்ல குருமார்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் சாதிக்கலாம், நிறைய பேரை வாழ வைக்கலாம். நிறைய அது மாதிரி அவங்கவுங்க பேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இது எப்படின்னா யாரையும் கட்டாயப்படுத்தி நான் உனக்கு ஒரு வேலை செஞ்சேனே நீ வந்து எனக்கு செய்யலாம்னு கேட்கல. நாங்கள் இதை பற்றி அப்படியே பேசிட்டே இருக்கோம். ஆனால் நான் பேட்டி கொடுக்குறேண்ணா, நான் சொல்கிறேண்ணா, நான் பேசுகிறேண்ணா அப்படின்னு
அவராக தான் வாலண்டரியாக வந்து சொன்னது தான், நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலாம், இது வந்து பேட்டி எடுக்கல. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, கடவுள் இருக்கார், அதை நீங்கள் ஆத்மாத்மா நம்பும் போது அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலாலும் வந்து வேண்டிக்கோங்க, நினைச்சது நடக்கும். நன்றி.